இதை பற்றிலாம் இந்த டிசம்பர் கடைசியில ஜனவரியிலேயே முடிவாகும். சரிங்க சார். சசிகலா மேடத்தோட சேர வாய்ப்பு இருக்குங்களா சார்? எப்படி சார்? சசிகலாவோட சேர்ந்தா என்ன புரியல. இல்ல சார், எல்லாம் இணைந்து நீங்க பணியாற்றுன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அது எப்போ சார் நடக்கும்? அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. அதை ஒட்டு இப்ப திரு பன்னீர்செல்வம் எங்களோட ஒத்து வருகிறார். அதுபோல வருவர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் பணியாற்றுவோம். தேமுதிக பொதுச் செயலாளரா பிரேமலதா மேடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, அவருக்கு நேற்றே நான் வாழ்த்துக்களை தஞ்சையிலேயே தெரிவித்து விட்டேன். சார், தொடர்ந்து ஊடகத்தின் மூலமா தான் தெரிவித்தேன். புயல் காரணமா இன்னும் சென்னை வந்து மீளாம இருக்கு சார். அதோட கருத்து சார். அதாவது நம்ம சீஃப் செக்ரட்டரியோட ஸ்டேட்மெண்ட் படி 90% மேல் சகஜ நிலை திரும்பிவிட்டது. இன்னும் மற்ற ஏரியாக்களையும் திரும்பிவிடும் என்று சொன்னால் அதுபடி நடந்துவிடும் என்று தான் நான் நம்புகிறேன். அதுதான் அதை எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்கு உரிய உபகரணங்கள் கொண்டு தமிழ்நாடு அரசு அதை நீக்க வேண்டும் என்று நாங்களும் கோரிக்கை வைத்தோம். பாராளுமன்றத்தில் புயல் குண்டு வீச்சு நடந்தது சார். பல்வேறு விதமா சொல்றாங்க. அதாவது மத்திய அரசு நாட்டுக்கும் பாராளுமன்றத்துக்கும் சிறந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. எந்த ஆட்சி? திமுக ஆட்சி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாத மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக போய்கொண்டிருக்கு. பெண்களுக்கு அந்த 1000 திட்டம் திரும்ப அடுத்த வருஷம் திரும்ப இது பண்ணணுன்றாங்க, செயல்படுத்தப்படுன்றாங்க. திரும்ப அது விட்டு போனவங்க எல்லாத்துக்கும் விட்டு போன யார்? அவங்கதான் அனைத்து குடும்ப தலைவர்களுக்குன்னு அறிவிச்சாங்க தேர்தல் வாக்குறுதியில. இப்ப அது மாதிரி பண்ணல. அது அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு அறிவிப்பேன்னு சொன்னாங்களா, அதை நிறைவேற்றுவோம். அதான் எங்க கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.